பொதுவாக இதழ்களை 3 வகைகளாக பிரிக்கின்றனர். பொது விருப்பம் சார்ந்த இதழ்கள் இவை செய்திகள், பொழுதுபோக்கு, அரசியல், தற்கால நடப்பு நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை தருகின்றன. சிறப்பு விருப்பம் சார்ந்த இதழ்கள் இவை விவசாயம், விளையாட்டு, ஆடை வடிவமைப்பு, தொழில்நுட்பம் பற்றிய தகவல்களை தருகின்றன. அறிவியல் மற்றும் தொழில் சார்ந்த இதழ்கள் இவை ஒரு குறிப்பிட்ட பணியையோ அல்லது தொழிலையோ செய்வதற்கான திறனை மேம்படுத்த உதவும் தகவல்களை வழங்கும் இதழ்களாக வெளிவருகின்றன. ஆனால் இத்துறைகள் அனைத்தையும் சார்ந்த தகவல்களை தாங்கி வரும் ஒரு இதழ் இருக்கிறதென்றால் அது நமது மண் வாசமே. காந்தியடிகளின் பார்வையில் இதழ்கள் வெளியிடுவது என்பது ஒரு சமூக பொறுப்பு. அது பணம் சம்பாதிக்கும் தொழில் அல்ல. வினோபாவே அவர்களின் பார்வையில் இதழ்கள் என்பவை சமூக மேம்பாட்டிற்கும் மக்களிடையே அறத்தை வளர்க்கவும் உதவும் ஒரு ஊடகம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமூக பொறுப்பு, சமூக மேம்பாடு, அறம் சார்ந்த தகவல்களை தாங்கி வரும் இதழ்களை வெளியிட யாரும் விரும்புவதில்லை. இதிலிருந்து மாறுபட்டு மாற்றத்திற்கான மாத இதழாய் மண், மக்கள், மனிதம் என்ற கருத்தியலை தாங்கி வரும் ஒரு இதழாக நமது மண்வாசம் திகழ்கிறது. மாதம் மண்வாசன புக்கை மெம்பர்கிட்ட படித்து காமிக்கிறோம். இதில் இந்த மாத இதழில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா காப்பீடை பற்றிய தகவல் மண்வாசன புக்கில் கிடச்சது. ஒரு குடும்பத்தில் காப்பீடு எப்படி பயனடைஞ்சு அப்படின்ற தகவலை போட்டிருந்தாங்க. அதை என் மக்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி காப்பீடு திட்டத்தில் பிஎம்ஜேஒய், களஞ்சிய காப்பீடு திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் சேர்ந்து பயனடைஞ்சிங்க அப்படின்னா அதில் இழப்பீட்டு தொகை நிறையா கிடைக்கும் அப்படின்றத மண்வாசன புக்கம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதில் நான் என் பகுதியில் இருக்க 676 உறுப்பினருக்குமே இன்சூரன்ஸ் 100% நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் மண், நமது மண் வாசத்தில் நமது மண்ணின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை விவசாயம், நிலத்தின் பெருமை மற்றும் உள்ளூர் வரலாறு, அரசியல் ஆகியவற்றின் வாசம் வீசுகிறது. நமது மண்வாச புக்கில் இயற்கையை பற்றி போட்டிருந்தப்ப மீன் அமிலம், கவஞ்சகாவியம் அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது, எத்தனை மில்லி அடித்தா எவ்வளோ நெல்லுக்கு பாதிப்பு வரும், எவ்வளோ நல்லது எல்லாத்தையும் படித்தேன் சார். மீன் அமிலத்துக்கு மீன் 1 கிலோ போட்டோம்னா 1 கிலோ நாட்டு சக்கரை போடணும். போட்டு இது குறைஞ்சது 30-35 நாள் வச்சுருந்து மண்வாசன புக்கில் படிச்சுதே அந்த மாதிரி செஞ்சேன் சார். இப்போ எங்களுக்கு அதைத்தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நெல்லுக்கு மல்லிகைப்பூக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்குது சார். ஆனால் செயற்கை உரத்தை கம்மி பண்ணிவிட்டு இயற்கை உரத்துக்கு கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கேன் சார். நாங்கள் மக்களின் சமகால வாழ்வியல், போராட்டங்கள், பெண்கள் மேம்பாடு மற்றும் அரசு கொள்கைகளின் தாக்கம் பற்றிய வாசத்தை வாசகர்கள் நுகர்ந்து பேசுகின்றனர். நான் ஆன்லைனில் நமது வன்மாசம் அப்படிங்கிற புக்கை therpd.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதில் புக்கை படிக்க நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பெண்களுக்கு ஏன் கல்வி அவசியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். எங்கள் ஊர்லேயே நிறைய பொண்ணுங்க ரொம்ப படிப்பை தொடர முடியாமல் இருக்காங்க. சின்ன வயசில் 8th, 10th, 11th, 12th முடிச்சுட்டு மேரேஜ்னு ஒரு விஷயம் பண்ணி வச்சிடறாங்க. 12th அங்கே முடித்தாலும் வெளில ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டிலேயே இருக்காங்க. அது இந்த புக்கை படிக்கும்போது அது ஏன் அவசியம், நம்மளுக்கு பெண்களுக்கு ஏன் ரொம்ப அவசியம் கல்வி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் எனக்கு இருந்துச்சு. நான் இப்போ வரையும் இந்த புக்கை நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மனிதம், மானுட நேயம், சமூக நீதி, நற்சிந்தனைகள் மற்றும் மனித உரிமைகள் பற்றிய கட்டுரைகள் வாயிலாக மனிதம் இன்றளவும் உயிரோட்டமாக இருக்க வழிகாட்டியாக உள்ளது. வணக்கம். நமது மண் வாசனைங்கிற ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணி ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அதில் எளிய சிந்தனைகள், நற்செய்திகள், நற்பண்புகள், அப்புறம் மரம் வளர்ப்பது எப்படிங்கிறத ரீசெண்டாக கூகுளில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பசங்க எல்லாமே நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பத்தாவதுக்கு இங்கே பசங்கள்லாம் சேர்ந்து நிறையா மரக்கன்றுகள் எல்லாமே நட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தகைய உயரிய கருத்தியல் சிந்தனைகளை பாமர மக்களும் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள,
பின்பற்றச் செய்யும் மாற்றத்திற்கான மாத இதழாக நமது மண்வாசம் விளங்குகிறது. நான் வந்து சிவிலி உருண்டையை பற்றி நமது மண்வாசனை புத்தகத்திலேருந்து படித்தேன். அதில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி கேழ்வரகுலேருந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்நாக்ஸு இது கொடுக்குறதுக்கு பதிலாக அதில் வந்து இடித்து புட்டு இது அவிச்சு நல்லா கொடுத்தோம்னா உடலுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான எலும்பை வந்து நல்லா வலுப்படுத்தும். நீ வந்து இந்த புக்கில் படித்த மாதிரி நான் பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். இவ்விதழ் மண்ணை பற்றி மட்டுமல்ல, விண்ணை பற்றியும் பேசும். அதனாலேயே இது தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான இதழ் என கருதப்படுகிறது. மண்ணையும் மக்களையும் இணைக்கும் நமது குரல், நமது மண்வாசம் 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது இதழுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனி மனித மாற்றமல்ல, இது சமூகத்தின் கூட்டு வளர்ச்சி. 12 ஆண்டுகளாக மக்களுடன் மக்களாக பயணிக்கும் நமது மண்வாசம் மாத இதழுடன் தொடர்ந்து நாமும் பயணிப்போம்.